கைகளை ஏந்தி விட்டேன், கண்ணீரை சிந்தி விட்டேன். கைகளை ஏந்தி விட்டேன், கண்ணீரை சிந்தி விட்டேன். கல்புக்குள் உனை நினைத்து இறைவா, கல்புக்குள் உனை நினைத்து. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد، عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم حين قفل من غزوة خيبر صار ليلته حتى إذا أدركهم الكرى عرس وقال لي بلال أكن لنا ليلة، فصلي بلال ما قدر له، ونام رسول الله صلى الله عليه وسلم وأصحابه. فلما تقارب الفجر استند بلال إلى راحلته مواجد الفجر إلى آخر وقال النبي صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு மனிதனுக்கு தொழுகை தவறிவிடுகின்றது. அந்த தொழுகையை எப்படி நிறைவேற்றுவது? ஒரு பரலான தொழுகை தவறிடுச்சு, அது என்ன செஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கக்கூடிய பாடம். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போரில் இருந்து திரும்பிய போது இரவு முழுவதும் பயணம் செய்தார்கள். இறுதியில் அவர்களுக்கு உறக்கம் வந்துவிடவே ஓரிடத்தில் ஓய்வெடுத்தார்கள். அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம், இன்றிரவு எமக்காக நீர் காவல் புரிவீராக என்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண் விழித்து அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த அளவு தொழுதார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் சஹாபாக்களும் படுத்து உறங்கினார்கள். வைகறை நேரம், ஃபஜ்ர் நெருங்கியது. நெருங்கிய வேளையில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வைகறை கிழக்கு திசையை முன்னோக்கியபடி தமது வாகனத்தில் ஒட்டகத்தில் சாய்ந்து அமர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது தம்மையும் அறியாமல் சாய்ந்தபடியே கண் அயர்ந்து உறங்கிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களோ நபி தோழர்களோ எவருமே சூரியன் ஒளி தன் மீது படும் வரை விழிக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதலில் கண் விழித்தார்கள். பதறியபடியே அவர்கள் பிலாலே என்று அழைத்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க அழைச்சவங்க பிலால் ரலியல்லாஹு தஆலா எந்திரிக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். தங்களை கவ்விக்கொண்ட அதே உறக்கம்தான் தூக்கம்தான் என்னையும் தழுவிக்கொண்டது என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம், உங்கள் வாகனங்களை செலுத்துங்கள் என்று கூறி உடனே மக்கள் தம் வாகனங்களை செலுத்தி சிறிது தூரம் சென்றார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி அங்கே உது செய்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம், பாங்கு சொல்லுங்கள், காமத்தும் கூறுங்கள். மக்களுக்கு சுபஹ தொழுகையை தொழ வைத்தார்கள். தொழுக முடித்ததும் தொழுகையை
மறந்து விட்டவர் நினைவு வந்ததும் அதை பொழுது கொள்ளட்டும். ஏனெனில் அல்லாஹ் என்னை நினைவு கூறுமாறு கூறியுள்ளார். நினைவு கூறுமாறு பொருட்டு தொழுகையை நிலைநிறுத்துவீராக என்று கூறுகின்றான் என்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த இதில் தான் நம்ம பார்க்கக்கூடியது இந்த கலா தொழுகை என்று சொல்றமே. கலா என்றாலே மீட்டு தொழுகுதல் அர்த்தம். கலான்னு என்னமோ ஒரு பெரிய அது ஒரு தனி தொழுகு போல தெரியுது அப்படிங்கிறது. கலாங்கக்கூடிய வார்த்தை அரபியுடைய வார்த்தை. கலா என்றால் மீட்டு தொழுகுதல். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொல்றாங்க, நீங்க உங்களுடைய தொழுகையை மறந்துட்டீங்க. தொழுகிட்டு இருக்கோம், தொழுகையை மறந்துட்டோம், ஒரு தூக்கத்தில் பட்டு விட்டோம், அல்லது ஒரு பிரயாணத்தின் போது வெகு தூரம் சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த சமயங்களில் ஒரு வக்துடைய தொழுகை தவறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடுகின்றது என்றால் அன்றைய தொழுகையை நீங்க என்ன செஞ்சீங்க, உடனடியாக நீங்க மீட்டுக்குங்க. மீட்டு தொழக்கூடியதுதான் கலா தொழுகை என்று சொல்லக்கூடியது. அப்ப கலா தொழுகை தொழக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அவர் பாங்கும் சொல்ல வேண்டும், காமத்தும் சொல்ல வேண்டும். தொழுகைய நான் மீட்டு தொழுகிறோம். இன்னைக்கு ஃபஜ்ரை இப்ப நம்ம தவற விட்டாங்க, சூரியன் உதயம் ஆயிடுது, அதுக்கு பின்னாடி எந்திரிச்சு தொழுகிறாங்க. அப்படி என்றால் பாங்கு சொல்ல வேண்டும், அதற்கு பின்னால் காண சொல்லி பரலை தொழ வேண்டும். பரலை எப்ப தொழுதாலும் சரி, நாம் தனியாக தொழக்கூடிய சமயங்களும் சரி, கூட்டாக தொழக்கூடிய சமயங்களும் சரி, பரல் தொழுகைக்கு காமத்து அவசியம். அதை ஒண்ணு நம்ம விளங்கணும். பரல் தொழுகைக்கு எப்படி நம்ம தொழுதாலும் சரி, வீட்டிலேயே நம்ம தொழுகிறோம், பரல் தொழுன்னு சொல்லி நம்ம நின்று தக்பீர் கட்டி தொழுன்னா அது பரலாக ஆகாது. என்ன செய்யணும், காமத்து அவசியம். ஒவ்வொரு பருவ தொழுகைக்கும் காமத்து என்பது அவசியமான ஒன்றாக இருக்குது. காமத்து சரி, ஒரு மனிதனுக்கு 3 வக்துகள் 4 வக்துகள் தொடர்ச்சியாக தவறிடுச்சு. அசருடைய தொழுகை, மகரிபு தொழுகை, இஷாவுடைய தொழுகை தவறிடுச்சு. இப்ப என்ன செய்யறாரு, இஷாவுக்கு பின்னால் 3ஐயும் சேர்த்து இவர் தொழுகை பார்க்கிறாரு. அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பாங்கு போதும். ஒரு பாங்கு இவர் சொன்னாலே போதுமான ஒண்ணு. ஒரு பாங்கு சொல்லிட்டாரு, அடுத்து அவர் முதன்மையாக எதை தொழணும்னா அசரைத்தான் தொழ வேண்டும். முதல் வக்து எதுவோ அந்த வக்து தான் தொழணும். ஏற்கனவே இஷாவுடைய வக்து தான் இருக்கு, இஷா தொழுது 2வது மகரிபு அசர் தொழுதுக்கலாம் அப்படிங்கிறதுல தொழக்கூடிய சமயத்துல அந்த வரிசைகரமாக தொழக்கூடியது எல்லாம் மீட்டு தான் நம்ம தொழ போறோம். இது இரண்டும் கலாவாகும், லுஹரும் அசரும் மகரிபும் கலாவாகும். இஷா வக்துடைய நேரத்தில் நம்ம தொழுகிறோம். நேரம் தவறி தொழுவதற்காக இதை மீட்டு தொழக்கூடியதாக இருக்குது. இப்ப என்ன செய்யணும், அசருடைய நியத்தை வைத்து காமத் சொல்லி அசருடைய தொழுகை தொழணும். தொழுது முடிச்சிடும், அசர முடிச்சிடும். 2வது மகரிபு காமத் சொல்லி மகரிபுடைய தொழுகை தொழணும். 3வது இஷாவிற்கு காமத் சொல்லி இஷாவுடைய பரலை தொழ வேண்டும். பாங்கு ஒன்று போதும். அதுக்காக 3 பாங்கு சொல்லணும்னா 3 பாங்கு அவசியம் இல்லை, ஒரு பாங்கு சொல்லப்பட்டாலே போதுமான ஒன்று என்று நம்முடைய இமாம்கள் அதை வழிவகை செய்து தந்துள்ளார்கள். ஆக தொழுகை என்பது கண்டிப்பாக தொழ வேண்டும். இதில் ரசூலுல்லாஹ் ஒன்னொரு விஷயங்கள் செஞ்சிருக்கிறது என்னன்னு தெரியுமா, ஒரு இடத்தை விட்டு அந்த எந்த இடத்துல தூங்குனாங்களோ, இவர்கள் தூக்கத்தை ஆழ்த்தி விட்டதோ அந்த இடத்துல இருந்து வரண்டு ஓடி இருக்காங்க. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க, போங்க, வாகனத்தை எல்லாத்தையும் எடுங்க, இந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. என்ன அப்படின்னா அந்த இடம் ஒரு முசிபத்து பிடிச்சது போல அந்த இடம் ஒன்று இதாக இருக்குது அப்படின்னு காலி பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு தூக்கத்துல பட்டுக்கிட்டு இருக்குன்னா நம்ம வீடு எவ்வளவுக்கு முசீபத்து பிடித்ததாக இருக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கிறவன் தான். ஒரு மனிதன் தொழவில்லை, வீடுகள் தொழப்படவில்லை என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய இல்லங்களை கபருக்குரியராக கபர்சாக மாற்றி விடாதீர்கள் என்பதாக. முன்ன தொழுகையில் என்பது அவசியம், வீட்டில் தொழ வேண்டும் என்பதை நிலைநாட்டக்கூடியதாக இருக்குது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமைச்சக்கூடிய நண்பாக்கியங்கள் வல்லல்லாஹ் அனைவருக்கும் தந்தார். இவ்வாறாக வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம
وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك آمين سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله